வெல்கம் டு எஸ்ஜே வர்ஷினி. இன்றைக்கி நேற்று பூத்து இருந்துருக்குறாங்க. ஷெட்ராக் நம்ம நேற்று மேலேயே மாடிக்கே வரலைங்க. பாருங்கள், இது ஒரு மொட்டு வந்திருக்குது. ஆல்ரெடி இதெல்லாம் பூத்து இருந்துருக்குறாங்க. ஷெட்ராக் கூட அவைலபிள் தான். இந்த பாருங்கள், இதெல்லாம் பூத்து தாங்க. இது பாருங்கள், சில சமயம் சீட் கட்டுது, சில சமயம் இது பாருங்கள், இந்த சீட் சரியாக வயபிளாகவே வரலை. சரிங்களா? இங்கே பாருங்கள், இது போல் தான். இந்த பாருங்கள், இதுவுமே வந்திருக்குது, ஆனால் சீடு இல்லை. இது பூ வந்த ஸ்டாக்கு தான். ஸோ உங்களுக்கு ஷெட்ராக் அவைலபிள் தானுங்க. அடுத்த இது சிங்கப்பூர் ஸ்லிம் அவைலபிள்னு சொல்லியிருந்தேன். இப்போ பாருங்கள், இந்த சீடு இது போல் இருந்தாவே உங்களுக்கு நமக்கு வயபிளாக இருக்கிறது, முளைக்கிறது சந்தேகம் தாங்க. நல்லா மினு ஷைனாக முட்டையாக நல்லா இருக்கணுங்க. அதுதான் நல்லாவே இருக்குங்க. சரிங்களா? இந்த பாருங்கள், இது எல்லாமே சிங்கப்பூர் ஸ்லிம் தான். இவங்க சீடே சரியாகவே வரல, வயபிள் ஆகலை. இதில் பாருங்கள், அது கூட இல்லை, அந்தனுடைய இது கூட தெரியல. அடுத்து இவங்க பாருங்கள், இவங்க ஆப்ரிகாட். ஆல்ரெடி இங்கே பூத்துருந்தப்போ நம்ம காமிச்சிருப்போம் ஆப்ரிகாட். இப்போ அடுத்து வந்திருக்குறாங்க பாருங்கள். ஆப்ரிகாட் எவ்வளோ நல்ல ப்ராடாக இருக்குது. நம்ம பல்ஸ் நோண்டி பார்க்காம டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டோம்னா இன்னுமே சூப்பராக பூப்பாங்கங்க. பாருங்கள், அழகாக ஃபினிஷிங், சூப்பர் ஃபினிஷிங்காக வந்திருக்குது பாருங்கள். இப்போ நான் காலையில் ஒரு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தேங்க. வந்துட்டு இந்நேரம் தான் எடுக்கிற வெயில், சரியான வெயில். 11 மணி ஆகிப்போச்சு. இங்கே பாருங்க, இங்கே ஒரே இதில் 2 வந்திருக்குது. இங்கே பாருங்க, ஒரே இதில் 2, இதில் 1. இவங்க ஸ்லீப்பிங் லேடி ஆல்ரெடி பூத்து இருந்துருக்குறாங்க. இந்த பாருங்கள், இங்கே பூத்தவங்க காஞ்சிட்டாங்க. நேற்று வந்திருப்பாங்க போல், நம்ம எல்லாம் மிஸ் பண்ணிட்டோங்க. என்ன பண்ணுறது? இவங்க ட்விங்கிள் ஸ்டைல், இவங்களும் நேற்று தான் பூத்து இருந்துருக்குறாங்க. கோல்டன் காம்பஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஒரு வாட்டி நம்ம சேல் கொடுத்துட்டோம். அப்புறம் இது நம்ம செல்ஃபுக்கு வச்சுருக்கிறது, இனி வச்சது இருக்கிறலாம் கொஞ்சம் மல்டிப்ளை நல்லா ஆனால் தான் பூத்ததுக்கப்புறம் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், எல்லாம் ரொம்ப நாள் கேட்டுகிட்டே இருந்ததுனால சரி எடுத்து கொடுத்துட்டேன். பூத்தது வரைக்கும் கொடுத்துட்டேன். அளவாக தான் இருந்துச்சு. சரிங்களா? இதில் ரொம்ப லேட்டாக ஆகுங்க. அதனால தான் இதுக்கு நேற்று பூத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கலர் இதோட நல்லா டார்க்காக இருக்கும். நேரில் வச்சுக்கேன், ஏன் ஷேட் நேரிலே பார்க்கலாம். நல்லா டார்க்காகவே இருக்கும். இது லைட்டாக இருக்குது பாருங்கள். நேற்று பூத்துருந்துருக்குது பாருங்கள். இங்கே எட்ஜில் தெரியுதுங்களா? க்ளவுடியாக இருக்கா? இது நல்ல டார்க்காக இருக்குங்க. அப்புறம் இவங்க சக்குராஸ்னோ பிக் டக்குன்னு சொன்னேன் இல்லையா? அது இதை விட கொஞ்சம் லைட்டாக இருக்கும். இதுவும் அந்த ஷேப்பில் இது இப்படி இருக்கா, அது திட்டமாக லில்லி பை மாதிரி ரவுண்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் பெட்டல்ஸ் நல்லா கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். அடுத்து ஒரு மொட்டு வந்திருக்குது. அப்புறம் இங்கெல்லாம் பாருங்கள், ஃபர்ஸ்ட் லவ். இவங்க மை பிக்காட்டி இப்போ தான் மொட்டு எடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் லவ் அவைலபிள் தாங்க. இவங்க பிங்க் அர்ஜான். அந்த அவுட்டரில் பிங்க் கலரில் கோடு விழுந்துக்கும், நம்ம ஸ்கெட்ச் பென் போட்ட மாதிரி. இவங்களும் நேற்று தான் பூத்துருந்துருக்குறாங்க. அழகாக இருந்திருக்கும். இன்றைக்கி டிவா பூத்துருக்குறாங்க. கலர் பாருங்கள், அந்த கிரெயின்ஸ் தாங்க அழகு டிவாக்கு. இப்போ தெரியுது பாருங்கள், சூப்பராக இருக்கா? டிவாவும் அவைலபிள் இருக்குது. ஈவினிங் தண்ணி வேணும். வாவ், லீலாவாடி அவைலபிள். லீலாவாடி எடுத்து கொடுத்தேன். இப்போ பாருங்கள், லீலாவாடி சூப்பர். லீலாவாடி அவைலபிள். ஆல்ரெடி 2 பூத்து காஞ்சிருக்குது. நம்ம பார்க்கல. அதுக்கு முன்னாடி பூத்ததெல்லாம் வீடியோ பண்ணி காமிச்சோம் பாருங்கள். ஒரே இதில் அங்கே பாருங்கள், ஒரே இதில் 2 இது வந்திருக்குது. இப்போ இவங்க வந்திருக்குறாங்க. இப்போ ஒரே சமயத்தில் 2 பூ. இது எப்படி எடுக்கிறது? அழகாக வெயில் வேறு செம்ம வெயிலாக இருக்குது. அப்புறம் சன்ஷைன் லவ், இது அவைலபிள். இங்கே பாருங்கள், ஒரே இதில் 2 தெரியுதுங்களா? ஆல்ரெடி இது பூத்துருச்சு. ஒன்ஸ் பூத்துட்டாவே அடுத்தடுத்து வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த இதுக்கு இங்கே ஒன்று வருது மொட்டு, தெரியுதுங்களா? இவங்க ஆல்ரெடி பூத்துட்டாங்க. இவங்க பாருங்கள், இவங்க நேற்று பூத்துருந்துருக்குறாங்க. இங்கே பாருங்கள், சன்ஷைன் லவ் இப்படி தான் வருங்க. இதுபோல் பூத்ததுக்கு அப்புறம் தான் கொடுப்பேன். இது கற்குட்டா இன்றைக்கி பூத்துருக்குறாங்கங்க. இவங்க ஒரு ரெட்டிஷ் ஆரேஞ்சாக இருக்கும். பிங்க்கு, ரெட்டு, ஆரஞ்சு எல்லாம் மிக்ஸ் ஆன கலர் மாதிரி இருக்குங்க. இது கூட்டமாக பார்த்தா சூப்பராக இருக்கும். ஏற்கனவே ஒரு வாட்டி பார்த்தோம், இன்னொரு வாட்டி பார்க்கணும் ஆசையாக இருக்குது. அரூரா, இது பார்த்திங்களா? ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலரு. கலெக்ஷனில் சேர்க்குறவங்களுக்கு இது போல் வச்சு சேர்க்கலாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கலர் பாருங்கள் எப்படி இருக்குது. இது மொதல் நாள் அன்றைக்கி பூத்துருக்குது.
இது இன்றைக்கி பூத்துருக்குது. ஆல்ரெடி பூத்து முடிஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், அடுத்து ஒரு மொட்டு இருக்குது. 60 ரூபா கூட அவைலபிள் தாங்க. இன்னும் கேட்டால் இது ஒரே இதில் வந்திருக்குது. இது ஆடா சாமி, இவங்க எல்லாமே ஷட்ராக்கு தாங்க. இதை பார்த்திங்களா, நம்ம உடம்பு முடியலன்னு சொல்லி விட்டுட்டோம்னா இவங்கெல்லாம் எப்படி இருக்கிறாங்க பார்த்திங்களா. நான் கொஞ்சம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சு இங்கே பாருங்க எப்படி புல் முளைச்சி கிடக்கு. இது தாங்க நம்ம அப்பப்போ சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். முடியலன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணணும். இத்தனை வேலைகள் இருக்குது. மேலே வீடியோ கூட எடுக்க வரல. இங்கே பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா, சீடு எப்படி வந்திருக்கு பாருங்கள் வயபிளாக. இது போல் வரணுங்க. இது போல் வந்தால் தான் நமக்கு நல்லா மெச்சூர்டாகி பல்ப்ஸ் நல்லா வருங்க. அப்படியே போடுறேன். இந்த பாருங்கள், இது போல் இருக்கணும். தெரியுதுங்களா, அந்த தோல் போல் வருது. இதில் இருக்குது பாருங்கள், காட்டுறேன். இது போல் இருக்கணும். சரிங்களா, அது வந்து நமக்கு ஒரு மாதிரி சுருக்கமாக வந்துச்சு பாருங்கள். அதுதான் இங்கே பாருங்கள், காஞ்சி அப்படியே பறந்து போயிட்டு வேறு ஏதோ ஒரு பாட்டில்னா மிக்ஸ் ஆகிடும் கவனிக்காமல் விட்டால். இங்கே பாருங்கள், இந்த இங்கே வா எப்பா செமையாக இருக்குது. ஆனால் பூ நல்லாயிருக்குங்க. இது இங்கே பாருங்கள் எவ்வளோ எடுத்து போடுறேன் பாருங்கள். உங்களுக்கு கிட்ட காட்டுறேன். அந்த சீடை அந்த பக்கம் விழுந்துருச்சு. இங்கே பாருங்கள் அந்த சீடு எப்படி இருக்குது. இது போல் இருக்கணுங்க. தோல் போல் இருந்துச்சுன்னா சரியாக வராது நமக்கு. இந்த பூ பாருங்கள் இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம சீடு எடுத்தோமில்ல, அவங்களுடைய ஃப்ளார் தான் இது போல் இருக்குது. வாவ், நம்ம சிக்னேச்சர் பா, இவ்வளோ நாள் ஆச்சு பா. நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ பார்க்குறதுக்கு. வாவ், அப்போ கூட இது காலையில் பூத்துருப்பாங்க. இது ஒரு பிக்சர் எடுத்துக்கலாம். அப்படியே நம்ம வீட்டில் பூத்து தான் எடுக்கணும் இல்லையா. நான் ஈவினிங் எடுத்த பூவில் இதாக இருந்துச்சு. நல்லா அழகாக ஒரு கிளிக் எடுத்துக்கலாம். அப்புறம் மெரூன் பிளாசம், இவங்க இன்றைக்கி பூத்துருக்குறாங்க. மெரூன் பிளாசம் இவங்க நேற்று பூத்துருந்துருக்குறாங்க. இவங்க தான் செர்ரி சோப்பாட்டு. இது முடிஞ்சிருக்குது. செர்ரி சோப்பாட்டு நேம் லேபிளோடு வச்சுக்கணும், முக்கியம். அடுத்தது நோபல் கோல்டு. வாவ், இது ஒரு எல்லோ. இங்கே பாருங்கள் கலரு, இங்கே ரெட் கலரில் இருக்குது. இந்த டிண்ட்டு தாங்க, எஜ்ஜில் இந்த டிண்ட்டு தான் நமக்கு அடையாளம். நோபல் கோல்டு. பிங்க் சம்பா ஆல்ரெடி பார்த்தோம்ல, இப்போ பூத்துருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி இது 2 இன்றைக்கி பூத்தவங்க. இந்த 2 வந்து நாள் அன்றைக்கி பூத்தவங்க. இதில் பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த கலர் வந்து தெரியும். இங்கே பாருங்கள் வித்தியாசம் தெரியும், லைட்டு டார்க் அப்படின்ட்டு. சரிங்களா, அப்புறம் இவங்க பாருங்கள், இவங்க டைகர். வா, இங்கே பாருங்கள், முதல் முறையாக நம்ம தோட்டத்தில் சிண்டாமணி ப்ளூம் ஆயிட்டாங்க. என்கிட்ட 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. நான் ப்ளூம் ஆகாததுனால இப்போ இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். நம்ம தோட்டத்தில் முதல் முறையாக சிண்டாமணி பூத்தாச்சு. நான் வச்சுருந்தேன். ஸோ ப்ளூம் ஆகாமல் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இங்கே பாருங்கள் கலர் பாருங்கள், என்ன அம்மா இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. அப்படியே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எஸ்ஜே வர்ஷினிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.